அதாவது உங்க செவுத்துல இருக்க சின்னலாம் காலாவதி ஆகி போச்சு. மாம்பழத்தை ஜூஸ் போட்டாச்சு ஆல்ரெடி. அன்புமணி ஐயா சொந்த அப்பாக்கே துரோகம் பண்ணார்ல, அவர் இப்படிங்க மக்களை துரோகம் பண்ண மாட்டாருன்னு உறுதியா சொல்றீங்க. நல்லா செய்வாரு. நான் பேசுறது உங்களுக்கு சேர்த்து தான் பேசுறேன். நான் பேசுறது உங்களுக்கு சேர்த்து தான் பேசுறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். அனைத்து வன்னியகுல சத்திரிய சொந்தங்களும் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் கட்சியிலிருந்து போலோ தொகுதியில வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ஒரு தம்பி பேசின அந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. அதாவது அன்புமணி அவர்கள் பெற்ற தகப்பனுக்கே துரோகம் பண்ணிட்டாரு. அப்படியாப்பட்ட துரோகம் பண்ண ஒருத்தரை நம்பி இங்க ஒரு வேட்பாளர் நிற்கிறாரு. அந்த வேட்பாளருக்கு மாம்பழத்துல ஓட்டு போட்டீங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய துரோகம். பெற்ற தகப்பனுக்கே துரோகம் பண்ணவர் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாரா அப்படின்னு ஒரு கிடுக்குப்பிடி ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, மாம்பழத்தை நாங்கள் ஜூஸ் போட்டோம், மாம்பழம்லாம் ஜூஸ் போட்டு எவ்வளோ நாள் ஆகி போச்சு அப்படின்லாம் பல விஷயங்களை பேசியிருக்கிறாரு. அந்த சம்பவம் தான் தொடர்ச்சியாக பல சொந்தங்கள் எடுத்து அனுப்பிட்டே இருந்தாங்க. நாமளும் அதை கண்டுக்கல. ஏன் கண்டுக்கல அப்படின்னா, இந்த லப்பர் பந்தில் ஒரு டயலாக் ஒன்று வரும். மூத்திர சந்தில் நின்று நம்மளை பற்றி பேசுகிற பசங்களாம் நம்ம சரிசமாக பேச முடியுமா? ஏதாவது பேசிட்டு இருப்பானுங்க, வாடா போலான்னு ஹீரோ சொல்லி அவருடைய ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போவார். அது போல தான் ஏதோ தப்பி தவறி அவங்க அண்ணார் கட்சியை சொல்லிட்டாரு, கட்சி அறிவிச்சிட்டாரு, வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு. அரசியல் என்னன்னு தெரியாது, களம்னா என்னன்னு தெரியாது. இது வரைக்குமே சோசியல் மீடியாவில் எங்கள் அண்ணன் படம் 100 கோடி வெற்றி பெற்றுச்சு, 200 கோடி ஆச்சு, 300 கோடி ஆச்சு, 400 கோடி ஆச்சு, 500 கோடி ஆச்சு, தமிழ் சினிமாவிலே டாப் மோஸ்ட் ஸ்டாரு அப்படின்னு தன்னுடைய உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு, சோசியல் மீடியா உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த இந்த தம்பிகள் அப்புறம் பல இடங்களுக்கு போய் தியேட்டரில் சொந்த காசை செலவு பண்ணி எதையாவது பண்ணிட்டு இருந்த தம்பிகள் இன்னைக்கு திடீர்னு அரசியல் சார்ந்து அவங்க அண்ணனுக்காக நிற்கிறாங்க. நிற்கிறதுலாம் பிரச்சனை இல்லை, அது அவங்களுடைய தேவை. அவங்க அண்ணன் அறிவிச்சிருக்கிற நிற்கிட்டு நிற்காம போட்டு அதை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது. நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னா, அன்புமணி அவர்கள் பெற்ற தகப்பனுக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு உனக்கு யார் சொன்னது? உனக்கு யாரா தம்பி சொன்னது? ஒரு வேட்பாளராக நிற்கிற அப்படின்னா ஒரு சமூகத்தை பற்றியோ ஒரு சமூகத்துடைய தலைவரை பற்றியோ அன்புமணி அவர்களை பற்றியோ ஏதாவது தெரியுமா? அன்புமணி அவர்கள் அவர் ஹெல்த் மினிஸ்டரா இருக்கும்போது, இந்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கப்படும் பொழுது அவர் என்னென்ன முன்னெடுப்புகளை இங்க முன்னெடுத்திருக்கிறாருன்னு தெரியுமா? ஏண்டா பையா, அப்பெல்லாம் நீ குழந்தையா இருந்திருப்படா, புரியுதா இல்லையா? 2006 நீ எங்கேயாவது திண்ணையை பிடிச்சி நின்றுட்டு இருந்திருப்ப, புரியுதா இல்லையா? குழந்தை பசங்கடா நீங்க. உங்களுக்கு என்ன அரசியல் அறிவு வந்துட போகுது? அவர் என்னென்ன முன்னெடுப்புகளை பண்ணியிருக்கிறாரு, எவ்வளவு விஷயங்களை மக்களுக்காக பண்ணியிருக்கிறாரு. 108 இருந்து இங்க கிராமப்புற சுகாதாரத்துறைக்கு எவ்வளவு முயற்சிகளை பண்ணியிருக்கிறாரு. 15 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல சுகாதாரத்துறை ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் கிராமங்கள் தோறும் இருக்கணும் அப்படின்னு இந்தியா முழுக்க ஏற்படுத்தின ஒரு உன்னதமான ஒரு அமைச்சர். அவருடைய கெப்பாசிட்டி என்னன்னு தெரியுமா? அந்த கெப்பாசிட்டி உள்ள ஒரு மனுஷனை போற போக்கில் அப்பனுக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. டே வெண்ண, உனக்கெல்லாம் அந்த கட்ஸ் என்னன்னு தெரியுமா? அதிகாரம் என்னன்னு தெரியுமா? அதிகாரத்துக்குள்ள வரத்துக்கு முன்னாடியே மக்களை எப்படி பேசணும், மக்கள்கிட்ட என்ன சொல்லணும், மக்களுடைய பிரச்சனைகள் என்னன்னே தெரியாம உட்காந்துக்கிட்டு மாம்பழத்தை ஜூஸ் போட்டாங்க, அன்புமணி துரோகம் பண்ணிட்டாரு. உனக்கு என்ன துரோகம் பண்ணாரா? உங்க அப்பனுக்கு என்ன துரோகம் பண்ணாரா? உங்க குடும்பத்துக்கு என்ன துரோகம் பண்ணாரா? இல்ல உங்க வீட்டுல ஏதாவது துரோகம் பண்ணி புடிங்கிட்டு போயிட்டாரா? நான் கேட்கிறேன், ஒன்ன அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி உன் குடும்பம் யாருக்கு ஓட்டு போட்டுச்சு? யாருக்கடா ஓட்டு போட்டுச்சு? 40 ஆண்டு காலமாக ஒரு சமூகத்துடைய மிகப்பெரிய வேட்கையா இருக்கிற இடஒதுக்கீடு போராட்டத்தை பத்தி ஏதாவது தெரியுமாடா? தற்குறி என்ன தற்குறி விசிலரிச்சாங்க குஞ்சுகளா வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, ஏதாவது தெரியுமா? அந்த மக்களுடைய வழி என்னன்னு தெரியுமா? எத்தனை பேர் தன்னுடைய வாழ்க்கையை இழந்திருக்கான்னு தெரியுமா இடஒதுக்கீடுக்காக? எத்தனை பேர் வழக்குகளை சிக்கி ஒட்டுமொத்தமா இழந்து இருந்திருக்கான் அப்படின்னு ஏதாவது தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் இடஒதுக்கீடு விஷயத்துக்காக இந்த சமூகம் எவ்வளவு தூரம் பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்குன்னு தெரியுமா? உங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்ன படம் ஓடணும், அந்த படத்துல இருக்கிற சீனை வச்சுக்கிட்டு எதையாவது வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு உலகத்துல வாழ்றவங்களா நீங்க? இங்க இருக்கிற அடிப்படை மக்களுடைய வழி முதல்ல ஒன்னனால தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகத்துக்கு சமூக நீதி கொடுக்கப்படணும் அப்படின்னு தைரியமா பேச முடியுமா? வன்னியர் சமூகத்துக்கு அந்த சமூகத்துக்கான இடஒதுக்கீடு போய் சேரணும் அப்படின்னு ஒன்ன விஜயால பேச முடியுமா? தைரியம் ஒண்ணு இருந்தா அந்த வாயை திறந்து பேச முடியுமா? அதெல்லாம் அதை தாண்டி ஒரு கேள்வி கேட்கறேன். 234 தொகுதிகள்
நின்று இருக்காங்கல்ல, அது 118 தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துடைய பெரும்பான்மை மக்கள் வாழ்ற தொகுதி. அந்த மக்களுக்கான சமூக நீதி அப்படின்னா குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 தொகுதியாவது வந்து கொடுக்கப்பட்டிருக்கணும். உங்க அண்ணன் விஜய் எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கான் சொல்லு, புரியுதா இல்லையா? நீங்க என்ன நொட்டி தெளிவீங்க சமூகத்துக்கு அப்படின்றத நாங்களும் பாக்குறோமே, தெரிஞ்சுக்கிறோமே. ஒரு லிஸ்ட் அவுட் வந்து பண்ண குடுறா, வேட்பாளர் தானே வந்து பண்ண, நீ வேட்பாளர் வேணா தானே, விசிலடிச்சாங்குஞ்சி தானே, எங்க அண்ணன் வந்து பண்ண நொட்டிடுவாரு, இதை பண்ணிடுவா அதை பண்ணிடுவான்னு சொல்லிட்டு இருக்குல்ல. சின்ன பையனா நீ, உனக்கு என்ன தெரியும்? உனக்கு அன்புமணி அவர்களை பற்றி என்ன தெரியும்? பாமகவுடைய வரலாறு என்ன தெரியும்? பாமக எடுத்திருக்கிற முன்னெடுப்புகள் என்ன தெரியும்? பாமகவுடைய வந்து பண்ண போராட்டங்கள் என்னன்னு தெரியுமா? இந்த தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை போராட்டங்களை பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்கன்னு தெரியுமா? NLC போராட்டம் என்னன்னு தெரியுமா? இடஒதுக்கீடு போராட்டம் என்னன்னு தெரியுமா? எதையாவது தெரியுமாடா உங்களுக்கு எல்லாம்? உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து போனா ஒன்ன வந்து போனா ஃபர்ஸ்ட் படம் இது, நடுவுல வந்து போனா ஜெயிச்சு படம் இது, தோத்த படம் இது, கடைசியா வந்து போனா ஒன்னனுடைய வந்து படத்துடைய கலெக்ஷன் எவ்வளவு? இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்தை வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண முடியாம ஒன்ன வந்து பாத்தீங்கன்னா திணறிட்டு வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு லீக்கட் ஆச்சு. அது போலதான் ஒன்னனுடைய ஆளுமை, புரியுதா இல்லையா? விஜய்ன்ற வந்து பாத்தீங்கன்னா ஒரு சினிமா வந்து அந்த சினிமா கொடுத்த அந்த விஷயம் மட்டும் இல்லை அப்படின்னா ஒன்ன ஒரு ஜீரோ, புரியுதா இல்லையா? மக்களுக்கான எந்த இடத்துலயும் வந்து ஒன்ன நிக்க மாட்டாரு. எலெக்ஷன் முடியட்டும், உனக்கு கேட் வாசல்ல வந்து போனோம் ஒன்ன வந்து போனோம், முதல்ல ஒன்னோட போறது கிடையாது. எதையுமே தெரியாம பாட்டாளி மக்கள் கட்சியோட வந்து மாம்பழ சின்னத்தை ஜூஸ் போட்டு நீ ஜூஸ் போட்டுருவியா? நீ போட்டுருவியா? ஏன்டா டே ஆனனப்பட்ட பெரிய கட்சிகளால ஒன்னும் புடுங்க முடியலடா. என்னடா நீங்க பேசிட்டு இருக்கீங்க? என்னடா வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துல வாழ்றீங்க? இன்னும் சோசியல் மீடியாவில் வந்து போனா உட்காந்துக்கிட்டு சண்டை அடிக்கிறது நினைச்சிட்டு இருக்கீங்களாடா? வந்து போனா எங்க அண்ணா வந்து போனா படம் இவ்வளவு பெருசு அவ்வளவு பெருசு சண்டை அடிக்கிறது நினைச்சிட்டு இருக்கீங்க. காலம் வன்னியர் ஊர்களில் வந்து போனா காலை வைக்க முடியாது. ஏதோ எலெக்ஷன் டைம் போனா போதுன்னு வந்து போனா கடந்து போயிட்டு இருக்கிறாங்க சின்ன பசங்க. ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா சினிமா மோகத்துல ஏதோ ஒரு அரசியல் விஷயத்துல வந்து போனா ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. களத்துல இறங்கலாம் உங்களால ஸ்டாண்ட் அவுட் பண்ணி நிக்க முடியாது, புரியுதா இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவன் போறா எவனுக்கும் பயந்தது கிடையாது. களன்றது வேற. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இந்த மக்களுடைய மக்களா வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். இதுல அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த பேசியிருக்கான். அங்க ஒரு சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட கொடியை போட்டுட்டு துண்டை போட்டு நின்று இருக்கிறான். அவனுக்கும் சேர்த்துதான் பேசுறான், அவனுடைய படிப்புக்கும் சேர்த்துதான் பேசுறான் அப்படின்னு. டே வெண்ண 10.5% உன்னால வாங்கி கொடுக்க முடியுமா? உன்னால வாங்கி கொடுக்க முடியுமா? அந்த பிள்ளைக்கான வந்து கல்வி அதிகாரம் வேலை வாய்ப்பை வந்து உன்னால உறுதிப்படுத்த முடியுமா? ஒன்னனால வந்து உறுதிப்படுத்த முடியுமா? நான் கேட்கறேன். நானு இன்னொரு நொட்டி தள்ளிடுவீங்களா நீங்க? என்னடா வந்து பாத்தீங்கன்னா கல்வி வேலை வாய்ப்பை வந்து அந்த பிள்ளைக்கு நீ உருவாக்கி கொடுத்துருவீங்க? என்ன போராட்ட காலத்தை வந்து ஒன்ன நொட்டிடுவான் வந்து இந்த சமூகத்துக்கு நீ நொட்டிடுவ? என்ன நொட்டிடுவ? 10.5% வந்து திமுக கூட்டணிகள் நொட்டிடுவியா நீ? இந்த பெரும்பான்மை சமூகத்தை ஏமாத்திருக்காங்கன்னு வந்து ஒரு போராட்டத்தை வந்து உன்னால முன்னறிக்க முடியுமா? போலூர்ல நான் கேட்கறேன். நானு ஏன்டா விசிலடிச்சா குஞ்சிங்க வந்து உட்காந்துக்கிட்டு ஏதோ போனா போதுன்னு வந்து கடந்து போன என்னடா இஷ்டத்துக்கு வந்து பேசிட்டு இருக்கீங்க? அடுத்த தலைமுறைக்காக பேசுறீங்களா? டே வெண்ண ஒன்னனுக்காக பேசிட்டு இருக்கீங்க, புரியுதா இல்லையா? வேற ஒரு மண்ணும் கிடையாது உங்களுக்கு, வேற அரசியல் அறிவு உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. நாங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சா வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஆயிடும். ஏதோ சின்ன பசங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க, ஆர்வ கோளாறுல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ரசிக மன்றத்துல இருந்துகிட்டு ஏதோ வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா வராரு அரசியல வந்து நிக்கிறாரு அப்படின்ற ஆர்வத்துல வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, கடந்து போயிட்டு இருக்கோம், புரியுதா இல்லையா? ஏன்டா டே ரஜினி முதல் விஜயகாந்த் முதல் இருக்கிற யாராலுமே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோடைய ஒண்ணுமே பண்ண முடியல. நீங்க யாரா வந்து விசிலடிச்சா குஞ்சிங்க? எதுக்குடா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுங்க, மக்களுக்கான விஷயத்தை பேசுங்க, புரியுதா இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றியோ பாட்டாளி மக்கள் கட்சியோட சின்னத்தை பத்தி பேசுறதுக்கோ ஒன்னனுடைய கட்சியில இருக்கிற நீங்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் நாங்க பேச ஆரம்பிச்சா வேற மாதிரி ஆயிடும், புரியுதா இல்லையா? நாங்கெல்லாம் ஒன்னனுடைய வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற விஷயங்களை பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவங்க வெளிப்படையா பேச ஆரம்பிச்சா தினசரி வந்து உட்காந்து அழுவீங்க, புரியுதுங்களா? அந்த ஹேட் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கடந்து போயிடுவோம் நாங்க, புரியுதா இல்லையா? நாங்க விசில் அடிச்சவங்க குஞ்சிங்க கிடையாது. ஒன்ன வந்து பாத்தீங்கன்னா தப்பு பண்ணாலும் வந்து நொட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆமாஜாமி போடுற ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். அபிஷேக் என்ற வந்து தற்குறி தம்பி புரிஞ்சுக்கிட்டு வந்து வேட்பாளரா வந்து இருக்கப்பாரு, பழகப்பாரு. ஏதாவது ஒரு 5-10 வந்து குடும்பம் உனக்கு சம்பாரிச்சு கொடுத்துருந்தா அதை வச்சு வந்து பிழைக்க வந்து பாரு, புரியுதா இல்லையா? நீ ஒன்னும் சமூகத்துக்கு நொட்ட போறதில்ல, சமூகத்துக்கு ஒன்னும் கிளிக்க போறதில்ல. உன்னால ஒரு 10 பேரை கூட படிக்க வைக்க முடியாது, ஒரு 100 பேருக்கான வந்து எந்த ஒரு நிலத்தையும் உன்னால புடுங்க முடியாது, புரியுதா இல்லையா? நீ வந்து ஒன்னும் வந்து போலூர் சட்டமன்ற தொகுதியில டெபாசிட் வாங்க முடியாது, அது வேற கதை,
புரியுதா இல்லையா? ஏதோ விசில் அடிச்சாங்க கொஞ்சங்களா இருக்கிற அங்கங்க விஜய் ரசிகர்கள் வந்து வந்து ஓட்டு போடுவான், அவ்வளவுதான். புரியுதா இல்லையா? தேவையில்லாம பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றியோ வன்னியர் சமூகத்தை பற்றியோ கட்சியோட விஷயங்களை பத்தியோ ஒரு இலவும் தெரியாம எதையாவது உளறிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வன்னியர் ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால நீ வன்னியரா கூட இருந்துட்டு போ. புரியுதா இல்லையா? இந்த வன்னியர்னு சொல்லிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போய் வந்து கூத்தாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடை பிடிக்கிற எந்த தற்குறிகளையும் இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா மதிக்காது. புரியுதா இல்லையா? கூத்தாடிக்கு கொடை பிடிக்கிற எவனையுமே மதிக்காது. இப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் என்ற கூத்தாடிக்கு கொடை பிடிச்சி இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போனது மிச்சம். புரியுதா இல்லையா? இன்னைக்கு வந்து வன்னியர் பெல்ட்ல 7 தொகுதிகளை வந்து அந்த கூத்தாடி கட்சியில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சொந்த சமூகத்தை சார்ந்தவங்களை வன்னியர் பெல்ட்ல நிக்க வைக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இடம் கொடுத்துருக்கு. அதே இடத்த விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்குது. அது தேவையில்லாத வந்து பார்த்தீங்கன்னா வேலை. என்ன பண்றது? எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரசிக மனப்பான்மையில படிச்ச பசங்கள்ல இருந்து படிக்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா தற்குறி வரைக்கும் இந்த சமூகத்துக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா தற்குறியில நம்பித்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஓடுது. அந்த தற்குறியில நம்பிதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் இவ்வளவு தூரம் அரசியலுக்கு வரேன், மக்களுக்கு நொட்ட போறேன்னு வராங்க. அந்த நொட்டுதலே வந்து பார்த்தீங்கன்னா புரிதல் இல்லாம இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப பண்ண போறாங்க. 40 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துக்காக இந்த மக்களுக்காக போராடன பாமக இந்த தற்குறிகளுக்கு வேண்டாமா? நேத்து வந்து பார்த்தீங்கன்னா சீமாக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா வேணுமா? என்ன பண்றது? எவ்வளவு அரசியல் புரிதல் சமூகத்துல இருக்கிற மக்களுக்கு இருக்குதுன்றது பெரிய வந்து வேடிக்கை. விசிலடிச்சா குஞ்சுக்கலாம் மட்டும் வாழ்ந்துக்குங்க. பாட்டாளி மக்கள் கட்சியோட விஷயத்துக்குள்ள வராதிங்க. வந்தீங்க அப்படின்னா அதோடைய பிம்பம் வேற மாதிரி இருக்கும். புரியுதா இல்லையா? களத்துல நாங்க வேற. புரியுதா? இராணுவத்தையே எதிர்த்த வந்து ஒரு கட்சியா பாமக இருந்திருக்கு. அதனால தம்பிகளா கொஞ்சம் பார்த்து பதுசா எலெக்ஷன் கேம்பெயினை பண்றது விசிலடிச்சாங்க குஞ்சுங்களுக்கு நல்லது.